கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சுவிசேஷம் என்னும் நற்செய்தி, நம் மீட்பின் காலம் நிறைவேறிவிட்டது. நாம் மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் காலம் நிறைவேறிவிட்டது. நம் வாசற்படியிலே வந்து கதவை தட்டி, என் நெண்டை வாயின் மகனே, என் நெண்டை வாயின் மகளே என்ற அன்பு கூர்ந்த காலம் நிறைவேறிவிட்டது. நம் அழிந்து போகாமல் நம் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்களை உணர்த்தி ரட்சிப்பின் காலம், பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த காலம் இது நமக்கு நிறைவேறிவிட்டது. நாம் மனம் திரும்பி நம் தேவனை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்தவான்கள் பந்தியிலே பங்கு பெறக்கூடிய காலம் நமக்கு நிறைவேறிவிட்டது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் காலம் நமக்கு நிறைவேறிவிட்டது. என் சொந்தங்களே, இந்த அடிமையோடு முழக்கால்களை முடங்கி துதிபலி சுதரப்பலி ஏறெடுத்து ஆராதித்து கொண்டிருக்கிற சொந்தங்களே, நாம் தேவனோடும் மகிழ்ந்து கழிவுற தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற காலம் நமக்கு நிறைவேறிவிட்டது. அதை நாம் அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அந்த காலத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். பரிசுத்தவான்கள் பந்தியை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த காலம் நமக்கு நிறைவேறிவிட்டது. ஏதோ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென், ஆமென். நம் கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் விலகும் காலம் நிறைவேறிவிட்டது. நம் பசியும் தாகமும் நம்மை விட்டு வெகு தூரத்தை கடந்து செல்லக்கூடிய காலம் நிறைவேறிவிட்டது. நம் சந்தோஷ, சமாதானம், மனமகிழ்ச்சியை காணக்கூடிய காலம் இது சமீபத்திலே நிறைவேறிவிட்டது. நாம் அதை பெற்றுக்கொள்ள நம் இருளுள் விலகி ஒளியாக எழுந்து பிரகாசிக்கிற காலம் நமக்கு நிறைவேறிவிட்டது. நோயிலும் பிணியிலும் வாதையிலும் பொல்லாங்கர் கையிலும் சிக்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்த நாம் அவளை விட்டு விலகி சந்தோஷ, சமாதானம் காலம் நிறைவேறிவிட்டது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாய்விட்டது. சுவிசேஷத்தை மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆமென். இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த உலகத்து காரியத்துக்குள்ளாக இருந்தால், உலகம் மனிதர்களை சார்ந்து இருந்தால், நம் புயப்பலத்தை நம்பி அதை சார்ந்து இருந்தால், அவைகளை விட்டு விலகி
மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையாகிய இந்த சத்தியமாகிய சுவிசேஷத்திற்கு நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் அது எப்படி நிலைத்திருக்கும்? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இந்த வார்த்தையாகிய தேவன் நம்மிலே நிலைத்திருப்பார். நாம் எவைகளை கேட்போமோ அவைகளை அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அந்த காலம் இது நமக்கு நிறைவேறிவிட்டது. என் மகனே மகளே என் நன்றி வாருங்கள் என்று வாசற்படியிலே வந்து கதவை தட்டுகிறது. கிருபையின் காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராட்சியம், பரலோக ராட்சியம் நம் மிகவும் சமீபமாக வந்து நிற்கிறது. நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். நம்மை போல் பாக்கியவான்கள் யாருமே இல்லை. நாம் மனம் திரும்பி நம் கரங்களிலே நம்மோடு உலகை சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற வார்த்தையாக தேவனை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். என் தாயின் கருவிலை உருவாக்கி என் பெயர் சொல்லி பிரித்து எடுத்த என் தேவன் இவருக்கு முன்பாக நான் என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுப்பேன் என்கிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். கட்டளை கலப்பினையை பயணிந்து நடுங்கக்கூடிய காலம் நமக்கு நிறைவேறிவிட்டது. அதுக்கு தலைகளை தாழ்த்தி கட்டளை கிடப்பின் பயந்து நடுங்கின நாள் தேவனுடைய ராட்சியம் நமக்கு மிக அருகிலே சமீபமாகிவிட்டது. அவர்கள் அனைத்தும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் இது நற்செய்தியாகிய இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. வார்த்தையை நம் கையிலே இதோ இருக்கிறார். அவரை கண்டும் காணாமலும் கேட்டும் உணராமல் வழிவிலகி போகிறவர்களுக்கு இதோ மீண்டும் ரட்சிப்பின் காலம், சந்தோஷ சமாதானத்தின் காலம், மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் நம் வாசப்படியிலேயே வந்து கதையை திரட்டி கொண்டிருக்கிறது. காலம் சமீபமாகிவிட்டது. தேவனுடைய ராட்சியம் இது நம் கரங்களில் இருக்கிறது. வார்த்தையாகிய சத்தியமாக நம்முடைய கரங்களிலே சுவிசேஷம் என்னும் நற்செய்தியாக நம்மோடு தேவன் இதோ உலாவிக் கொண்டிருக்கிறார். நம் கண்ணீர், கவலை, வேதனை, வியாகுலம் மாறும் காலம் நிறைவேறிவிட்டது. நம் அருகிலே இதோ கரங்களிலே உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையிலே ஏந்து கொள்வேன் என்று வார்த்தை நம் சமீபமாய் இருக்கிறது. என் அன்பு சுத்தங்களே, இந்த அடிமையோடு தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிற நீதிமான்களை, பரிசுத்தவான்களை, பூமியின் குடிகளே, ஒவ்வொருடைய சந்தானங்களே, அனைவரும் அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற காலம் நமக்கு மிக அருகிலே சமீபமாய் வந்து நிற்கிறது. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யம் நாம் சுதந்திரத்தில் மகிழ வேண்டுமானால் வார்த்தையாகிய சத்தியமாகிய தேவன் அவர் சுயசேஷமாக இது நமக்கு முன்பாக நிற்கிறார். நாம் அதை கண்டும் காணாமலும் கேட்டும் விலகி போகிறவர்களாய் இராமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். அவருக்கு முன்பாக
தலைகளை தாழ்த்தி முழக்கால்களையும் முடக்குவோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கரங்களிலே ஒப்புக்கொடுக்க வைத்திருக்கிறார். அந்த காலம் மிக அருகிலே சமீபமாகி வந்துவிட்டது. ஒப்பு கொடுப்போம், முழக்கால்களை முடங்குவோம், தலைகளை தாழ்த்துவோம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஆராதிப்போம். நன்மையை அவர் களத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காலம் இது நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதை விட்டு விலகாமல் நாமே காத்துக்கொள்வோம், நம்மை நாமே படுத்திக் கொள்வோம். சுயத்தை விசுவாசிப்போம். இதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதனுடைய முடிவோ ஐயோ, அவன் தேவனுடைய சமூகத்தை காணவும் முடியாதது, தேவனை தரிசிக்கவும் முடியாது. வார்த்தையை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார் புத்திர சுகாரத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் எப்பொழுதோ நமக்கு நிறைவேறிவிட்டது. நம் இருட்டில் விலகி ஒளியாக இழந்து பிரகாசிக்கிற காலம் நிறைவேறிவிட்டது. அதை நாம் தேவனுடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்கி அவருக்கு அர்த்தத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆமேன், ஆமேன்.